அரசியல் பிரச்சனையாக இதை பார்க்கணும் அப்படின்னு திரு மணி குறிப்பிடுகிறார். ஒரு சோஷியல் அண்ட்ரஸ்ட் இங்கே உருவாகுதா? ஒரு சமூக அமைதிக்கு ஏதேனும் இங்க ஊறு விளைவிக்க முயற்சி நடக்குதா? அனைவருக்கும் வணக்கம். சிறுவயது முதல்ல முருகன் மீது பக்தியும் அதிகம். பொதுவா இங்க எல்லாம் குறிப்பா இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு திருப்பரங்குன்றத்தில் நீர் சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும், திருச்செந்தூரில் வேலாடும், திருப்புகழ் பாடியே கடலாடும். இதெல்லாம் பாடிய பாடல்கள். அந்த அளவுக்கு முருகன் புகழ் பாடப்பட்ட இந்த மண்ணுல இன்னைக்கு குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் என்று பாடிய இடத்துல இன்னைக்கு அங்கே மக்களுக்கு திண்டாட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது திமுக அரசு. எந்த மக்களுக்கு? மணி அவர்கள் சொன்னாங்க. எந்த மக்களுக்கு திண்டாட்டம்? கொண்டாடிய மக்களுக்கு திண்டாட்டம், முருகனை கொண்டாடிய மக்களுக்கு திண்டாட்டம். அண்ணன் சொன்னாங்க இது மாதிரி வலதுசாரிகள், இந்துத்துவா, திமுகவுடைய உண்மையான இந்த திராவிட மாயைங்கிறது உடைய ஆரம்பித்திருக்கிறது. பாஜக உண்மையான இந்த இந்துத்துவ கலாச்சாரத்தை, தமிழ்நாட்டின் பண்பாரத்தை, இதை இன்றைக்கு பேச ஆரம்பித்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனா சீமான் போன்றவர்கள் கூட பெரியார் பிம்பத்தை உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த பெரியாரை திமுக தூக்கி வைத்து கொண்டாடியதோ அந்த பிம்பம் உடைய ஆரம்பித்து விட்டது. அதை தாங்க முடியாம தான் தமிழக முதலமைச்சர்கள் ஒரு 2 பக்கத்து லெட்டர் கூட எழுதிட்டாங்க. எதுக்காக சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரச்சனைக்கு தூண்டுகோல் யார்? திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாருங்க, சென்னி மலையில அந்த மலைய கந்தசஷ்டி அரங்கேற்றப்பட்ட இடமாக சொல்லக்கூடிய இடம், அந்த இடத்தை கிறிஸ்துவ மலை என்று அறிவிக்கணும்னு சொல்லி ஒரு போராட்டம் நடத்துறாங்க திமுகவோட கூட்டணி கட்சிகள். அங்க நடக்கிற பிரச்சனைக்கு துணை நிற்கிறது திமுகவுடைய கூட்டணி கட்சிகள். இப்போ இந்த திருப்பரங்குன்றத்துல அறுபடை வீடுகள்ல ஒண்ணு, அதுவும் கூட சொல்ல போனா நீங்க அங்க பாடல் பெற்ற ஸ்தலம், அதுவும் குறிப்பாக திருநாவுக்கரசில் இருந்து, நக்கீரல் இருந்து, பாம்பன் சுவாமிகள் இருந்து எல்லாரும் பாடிய இடம். 2200 வருடம் பழமையான ஒரு ஆன்மீக இடம் கொண்ட இடம். அந்த இடத்துல இன்னைக்கு இப்படி ஒரு பிரச்சனை. என்ன காரணம்? எப்படின்னா, இப்போ அது திருத்தணி அந்த மலை மீது, திருப்பரங்குன்றத்தின் மீது இப்போ விளக்கு ஏற்ற அனுமதி இல்லை. நீங்க பாருங்க, கார்த்திகை தீபம் விளக்கேற்ற அனுமதி இல்லை. ஹைகோர்ட் போய் ஆர்டர் வாங்குறாங்க, அப்போ அதுக்கு அனுமதி இல்லை. என்ன காரணம்? அங்க ஒரு தர்கா இருக்கிறது. இன்னைக்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்து மக்கள் எவ்வளவு ஒரு பண்பாடு, கலாச்சாரம், சமூகத்தங்களோடு இருந்தாங்க அப்படின்னா அன்னைக்கு அனுமதிச்சிருக்காங்க தர்காவை. ஆனா அன்னைக்கு அனுமதிக்கப்பட்ட தர்மம் இன்னைக்கு ஏன் பிரச்சனை வருது? சோ அடிப்படையில் வாக்கு வங்கிக்காக பிரிவினைவாதத்தை தேடுபவர்கள் ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கியை தங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அந்த பிரிவினைவாதத்தை வேகப்படுத்துகிறார்கள். என்ன சிக்கல்னு சொன்னா புரியும், என்ன எதிர்பார்க்கிறீங்கன்னு சொன்னா புரியும். ஏன்னா இந்த விளக்கு ஏத்துவது குறித்து சொல்றீங்க இல்லையா, அது 6 மணிக்கு மேல அங்க செல்வதற்கு எல்லோருக்குமே தடை இருக்கு. அந்த அடிப்படையில தான் மேல செல்வதற்கு எல்லா தரப்புக்கும் அனுமதி மறுக்கப்படுது. அது இந்துக்களா இருக்கட்டும், இஸ்லாமியர்களா இருக்கட்டும், 6 மணிக்கு மேல் பாதுகாப்பு கருதி தடை விதிக்கப்படுவதாக தான் செய்தியாளர்கள் உறுதிப்படுத்துறாங்க. அங்க என்ன சிக்கல் வந்ததாக, பிரச்சனைக்கு யார் காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? எது அடிப்படை காரணம்? நீதிமன்ற தீர்ப்பு தெளிவா சொல்லியிருக்கு. அந்த மலை குமரனுக்குரிய மலை, குமரன் தான் கடவுள், அந்த மலைன்னு சொல்லியாச்சு. அப்ப அங்க நடக்கக்கூடிய ஆன்மீக சடங்குகளை தடுக்க வேண்டிய காரணம் என்ன? 2வது, ஆட்டி தொழில் போட்டுக்கொண்டு அங்கே போராட்டம் நடத்த வேண்டிய அமைப்புகளுக்கு ஆதரவு கொடுத்தது யார்? திடீரென்று இந்த பிரச்சனை வெடித்து, அதுவும் கிரிவலம் வர்ற சமயங்கள்ல, கிருத்திகை நாட்கள்ல இது ஆட்டோடு மேல செல்ல வேண்டிய அவசியம் என்ன? இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு அப்புறம் உடனடியாக இந்த ராமநாதபுரம் எம்பி அங்க போய் பிரியாணி அசைவ உணவோடு சென்று அங்கே செல்ல வேண்டிய அவசியம் என்ன? அதை வலைதளத்திலே பகிர வேண்டிய அவசியம் என்ன? 2வது, அவர் சிகந்தரமலை என்று சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அது மட்டும் இல்ல, இங்க வக்போர்டுக்கு சொந்தமானது என்று சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இப்போ திமுக எதை செய்ய நினைக்கிறது, எதை சொல்ல வருகிறது? ஆடு கோழி பலி கொடுக்கிறதுங்கிறது காலகாலமா இருந்துட்டு இருக்கிற நடைமுறை தானே சொல்றாங்க. திடீர்னு அந்த நடைமுறை தொடங்கப்படல, நீங்க செஞ்சுட்டு தானே இருக்கிறாங்க. அனுமதி இல்லாம இஸ்லாம் சட்டத்தின்படியே அங்கேயும் அந்த கவிச்சியில் அனுமதி இல்லை, அவங்க அதனால அனுமதிக்கிறது இல்லை. திடீரென்று அந்த மலை மீது செல்வதன் நோக்கம் ஒண்ணு, அதுவும் சமீபத்துல செல்ல வேண்டிய அவசியம், அதுவும் குறிப்பா கிருத்திகை நாள்ல, தைப்பூச நாள்ல செல்ல வேண்டிய அவசியம் எதை நோக்கி செல்கிறதுங்கிறதான் அண்ணன் மணியன் அவர்கள் சொன்னாங்க. அழகர் கோவில்ல ஆடு கோழி நேர்த்தி கடன் செலுத்தப்பட்டு பலி கொடுக்கப்படுது, பாண்டி கோவில்ல கொடுக்குறாங்க.
திருப்பரங்குன்றத்துல மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கருப்பு கோவில்ல கொடுக்குறாங்க, நாகம்மன் கோவில்ல கொடுக்குறாங்க, அதே மாதிரி சிக்கந்தர் தர்காவிலையும் கொடுக்குறாங்க. இது எல்லாமும் காலகாலமா நடந்துட்டு இருக்கு தானே. இந்துக்கள் ஆடு கோழியை பலி கொடுத்து நேர்த்திக்கடனை செலுத்தி அதை உணவாக்கி தானும் உண்டு பகிர்ந்தும் கொடுக்குறாங்க. அதே இஸ்லாமியர்களும் செய்கிறாங்க, அவங்கவங்க வழிபாட்டு தலங்கள்ல செய்கிறாங்க. இதுல என்ன பிரச்சனை வருது, எங்க சிக்கல் வருதுன்னு நினைக்கிறீங்க? பிரச்சனை அந்த மலை சைவம், அதுவும் குறிப்பா தமிழ் கடவுள் அந்த முருகனுக்கு உரிய இடம், அந்த இடத்துல செய்ய வேண்டாம் என்கிறதான வேண்டுகோளா இருக்கு. முருகன் மட்டும் இல்ல, செய்யற இடத்துல செய்ய முருகன் மட்டும் இல்ல, முருகன் இருக்காரு, காசி விஸ்வநாதர் இருக்காரு, தர்கா இருக்கு, சமணர் படுகைகள் இருக்கு, எல்லாமும் இருக்கிற ஒரு மத நல்லிணக்க அடிப்படையிலான மலை தானே அது. எல்லோருக்குமான வழிபாட்டு உரிமை, எல்லோருக்குமான நேர்த்திக்கடன் உரிமை அப்படின்னு தானே காலகாலமா இருக்கு. டிசம்பர் வரைக்கும் ஒரே ஒரு காவலர் அந்த நபரை, இஸ்லாமிய நண்பரை, அவர் வந்து ஆடு 2 சேவல் எடுத்துட்டு போறதுக்கான தடையை அவர் ஏற்படுத்துற வரைக்கும் அது நடைமுறையில தானே இருந்துட்டு இருக்கு. டிசம்பர் வரைக்கும் நடைமுறையில தானே இருந்துட்டு இருக்கு. மணி குறிப்பிட்ட மாதிரி 600 ஆண்டு காலமா நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் தானேன்னு கேட்கிறேன். அதான் சொல்றேன், அந்த சகிப்புத்தன்மையோட இருந்தார்கள் இந்துக்கள். இப்ப எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அது கிருத்திய நாள்ல கொண்டு வர வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்கிறேன். அது ஏன் கொண்டு வரீங்க? யாரு உங்களுக்கு பின்புலம் தூண்டுறா? ஏன் அதை செய்யறீங்கன்னு கேட்கிறேன். இல்ல, அந்த ஊர் மக்கள், அதுக்கப்புறம் கூட அந்த ஊர் மக்கள் புதிய தலைமுறைக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க, பல ஊடகங்கள்ல பேட்டி கொடுக்குறாங்க. எங்களுக்கு எந்த சிக்கலுமே இங்க இல்ல, நாங்க சந்தனக்கூடுக்கு நன்கொடை கொடுக்கிறோம், அவங்க எங்களுடைய கோவில் திருவிழாக்களுக்கு நன்கொடை கொடுக்குறாங்க, மோர் கொடுக்குறாங்க, இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு மோர் கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து மாமா மச்சா மாதிரி தான், சகோதர உணர்வோடு தான் நாங்கள் பழகிட்டு இருக்கோம். எங்களுக்கு இந்த நடைமுறையில் எந்த சிக்கலும் இல்லைன்னா, இந்துக்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது யாரு? இப்போ திரு மணி குறிப்பிட்டாரு, கோவிலுக்குள்ள நுழையலான்னு அனுமதி கிடைச்ச பிறகு பாஜக கொடியோட உள்ளே போனாங்கன்னா ஒரு வழிபாட்டு தளத்திற்குள்ளாக கட்சிங்கிற அந்த அமைப்பு எங்க வருது? அவங்களுக்கான அங்கீகாரத்தோடு உள்ள செல்வதற்கான நிலை ஏன், சூழல் ஏன் வருது? அப்ப இதற்கு பின்பாக இருக்கக்கூடிய அரசியல் என்ன? இல்ல, நீங்க அதான் சொல்றேன், நீங்க இதுவரைக்கும் கேட்கறதுக்கு ஆள் இல்ல. நீங்க செய்யறது எல்லாம் இப்ப கேட்க வேண்டிய கட்டாயத்துல ஒரு கட்சி இருக்கிறது. அத ஒரு அறநிலையத்துறையை நீங்க கையில வச்சுக்கிட்டு நீங்க பண்ற அட்டுழியங்கள்ல கேட்க வேண்டிய இடத்துல பாஜக இருக்கிறது. அதன் தொடர்ச்சியா வாக்கு வங்கிக்காக ஒரு கூட்டத்தை ஒன்று சேர்த்துவதற்காக இன்னொரு கூட்டத்துக்கு எதிராக உருவாக்கவா நீங்க செய்யற செயல்பாட்டை தட்டி கேட்கிற கட்சியா பாஜக இருக்கிறது. அப்ப செய்யற தவறுகளையும் நாங்க தட்டி கேட்கிறோம், இது தவறுங்கிறோம், அறநிலையத்துறை கொள்ளையடிக்கப்படுதுன்னு சொல்றோம். ஒவ்வொன்றையும் நாங்க விளக்கமா ஒன்னையும் சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ சமீபகாலமா திமுக வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இந்துக்களுக்கு எதிரான இந்த செயல்பாடு அதிகமா இருக்கு. இப்ப இந்த நடைமுறை என்ன செய்யறது? இந்த நடைமுறை என்ன செய்யறது? நான் சொன்னேன் இல்லையா, அழகர் கோவில், பாண்டி கோவில், திருப்பரங்குன்ற மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கருப்பு கோவில், நாகாத்தம்மன் கோவில், நாகாமன் கோவில், இதெல்லாம் அதே மாதிரி நேர்த்திக்கடன் செலுத்தப்படுதுன்றாங்களே. இப்ப இந்த நடைமுறை என்ன செய்யலாம்? அதான் சார், ஒரு திருத்தணி நாள்ல, ஒரு கிருத்திய நாள்ல, ஒரு கிரிவலம் வர்ற நாள்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட அது புரிந்துணர்வோட நடந்து கொண்டு இருந்திருக்கலாம், அப்படி இருக்கலாம். ஆனா கரெக்டா அது விரதம் இருக்கிறனால நீங்க ஒரு நான்வெஜ் அங்க செய்யறப்போ சமைக்கிறப்போ அது உணர்வு புண்படும் அல்ல, இங்க ஒரு மாதத்தை புண்படுத்துறதானே, அதுதானே வேண்டாங்க. திரு மணி குறிப்பிடுறாரு, ஒரு செகண்ட் திரு மணி குறிப்பிடுறாரு. இல்ல, அவரு நண்பர் நாகராஜ் அவர்களுக்கு நான் ரொம்ப சுருக்கமா ஒரு கேள்வியை கேட்க விரும்புறேன். அதாவது இப்ப பாஜகவை சார்ந்த அவர் எச் ராஜா ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார், சுப்பிரமணிய சுவாமி டாக்டர் சுவாமியும் அந்த கருத்தை சொல்லியிருக்காரு. என்னன்னா, அந்த தர்காவை அங்கிருந்து வேற இடத்துக்கு மாற்ற வேண்டும் என்று முதலமைச்சருக்கு அவர்கள் சுவாமி கோரிக்கை வைத்திருக்கிறார், கடிதம் எழுதியிருக்கிறார். இது தமிழக பாஜகவின் கோரிக்கையா அல்ல தனிப்பட்ட ராஜாவின் கோரிக்கையா? நாகராஜ் இது குறித்து என்ன சொல்ல விரும்புகிறார்? நிச்சயமா இது ஒவ்வொரு இந்துக்களின் கோரிக்கைன்னு நீங்க வச்சுக்கலாம் சார். ஒவ்வொரு இந்துக்களின் கோரிக்கையா இருக்கும். என்னுடைய முருகனை கொண்டாடுவதற்கு, கும்பிடுவதற்கு, விளக்கேற்றுவதற்கு எனக்கு அனுமதி இல்லை என்றால் அந்த தர்கா அங்க எதுக்குங்கிற நியாயமான கேள்வி தானே. நாங்க 2200 வருடம் இருந்த இடத்துல தர்கா நிர்வாகமா சிக்கந்தருக்கு திருப்பரங்குன்றத்துல என்ன வேலை? ஒரே ஒரு தர்கா நிர்வாகமா விலைக்கேற்ற கூடாதுன்னு அனுமதி மறுத்தார்கள். நான் கேட்டு முடிச்சிடறேன், ஒரே நிமிஷம். அவர் கேட்ட கேள்வி பதில் கேட்டுறேன். கோரி படையத்துல அவருக்கு ஒரே ஒரு நொடி சார், ஒரே ஒரு நொடி. நீங்க ஒரு கட்சியின் செய்தி தொடர்பாளர், நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். லட்சக்கணக்கான மக்கள் நேரலையில பார்க்கிறாங்க. மத அடிப்படையிலான ரொம்ப ஒரு சென்சிட்டிவான இஷ்யூவை எந்த சிக்கலும் வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப தேர்ந்தெடுத்து விருந்தினர்கள் போட்டு நாம இதை ஆக்கப்பூர்வமாக விவாதிக்கிறோம். நீங்க இப்ப ஒரு வார்த்தை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துறீங்க. இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்துல நான் உங்ககிட்ட இருந்து வந்தது வரைக்கும் நீங்க மீண்டும் மீண்டும் பயன்படுத்துறது விளக்கேத்த அனுமதி மறுக்கிற தர்கா. விளக்கேத்த அனுமதி மறுக்கிற தர்கானா
தர்காவோட நிர்வாகம் தான் அங்க விளக்கேற்றுவதற்கு அனுமதி மறுக்கிறாங்கன்னு ஒரு பொருள் அதை பதிஞ்சிராதா? காரணமாக காட்டித்தான் திமுக அரசு மறுக்கிறது சார். இல்ல. இங்க தர்காவை வச்சு 6 மணிக்கு மேல அங்க செல்வதற்கு தான் தடை. ஏங்க சார் 6 மணிக்கு மேல பாதுகாப்பு கருதி மலை உச்சிக்கு போக கூடாதுன்னு 6 மணிக்கு மேல எந்த மதத்தை சேர்ந்தவங்களும் தங்களுடைய வழிபாட்டு உரிமையை செலுத்துவதற்கு அங்க அனுமதி மறுக்கிறாங்க காவல்துறை, பாதுகாப்பு கருதி. அப்படிதானே இந்த செய்தியை நம்ம பதிய வைக்கிறோம். அது நீங்க தர்கா இருக்கிறதுனால விளக்கேற்ற முடியலைன்னா அது ஒரு சமூகம், இஸ்லாமிய சமூகம் குறித்த ஒரு தவறான புரிதலை ஏற்படுத்திடுமே. அந்த அக்கறையோடு அச்சத்தோடு தான் நான் இதை மீண்டும் உங்ககிட்ட பதிவு பண்றேன். நீங்க அப்படி பேசக்கூடாதுன்னு கேட்கிறேன். நான் இப்போ இஸ்லாமியர்கள் குறித்து நான் எதுவும் தவறா சொல்ல சார். இன்னைக்கு அங்க இஸ்லாமியர்கள் மாமன் மச்சான் உறவோடு வாழ்ந்துட்டு இருக்கிறதா அவங்களே சொல்றாங்க. பட் இதுக்கு காரணகர்த்தா யார்? அதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். திமுக தான் அதை செய்கிறதுன்னு சொல்றேன். அந்த கேள்வி நீங்க தான் பிரிவினைவாதி உண்டாக்குறீங்க. நீங்க தான் பிரிச்சுக்கிறீங்க. திரு மணி கேட்ட கேள்வி நீங்க நவாஸ் கனி இல்ல அவர் கேட்ட கேள்வி நவாஸ் கனியை அனுமதிச்சது யார்? நவாஸ் கனிக்கு அசுவினரோடு செல்ல அனுமதி கொடுத்தது யார்? அவர் அங்க பேட்டி கொடுக்க கூட நிருபர்களை அனுப்பியது யார்? இந்த வேலை ஏன் செய்யணும் சார் ஒரு அரசாங்கம்? ஒரு சமுதாயம் குறித்து, ஒரு இந்து மதம் குறித்து, டெங்கு கொசு, இது மலேரியா கொசு, நான் அழிப்பேன் ஒழிப்பேன், நான் கிறிஸ்தவன், நீங்க இது கிறிஸ்தவர் ஆட்சி என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர், துணை அமைச்சர்கள் யாரும் கேட்கல. எதற்காக இந்த பிரிவினைவாதத்தை யார் பேசுறா? நாங்க பேசலையே, நீங்க தான் சார் பேசுறீங்க. இந்து பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லாத நீங்க, சொல்ல முடியாத நீங்க மத்த பண்டிகைக்கு வாழ்த்து சொல்றீங்க, மறுக்கல. ஆனா நீங்க இந்து மதத்தை இழிவுபடுத்துறீங்களே, பிரிவு மதத்தை நீங்க தானே தூண்டுறீங்க. அப்ப எங்க உணர்வுகளை, எங்க கலாச்சாரத்தை, எங்க பண்பாட்டத்தை நீங்க மட்டம் தட்டுக் பொழுது நாங்க வேடிக்கை செஞ்சுட்டு இருக்கோமா சார்? பார்த்துட்டு இருக்கோமா சார் நாங்க? அப்ப ஒவ்வொரு உண்மையான உறவாளர்களுக்கும் அதை கம்பேர் பண்ணி பாக்குற உணர்வு வரத்தானே செய்யும். அதனாலதான் அந்த கேள்வி இருக்குது, எது பிரச்சனைக்கு யார் காரணம்? அப்ப அந்த பிரச்சனை ஏன் தீர்க்க கூடாது? பிரச்சனையை தீர்த்துருவோம். கோரிப்பாளையத்துல சிக்கந்தருடைய அந்த ஏற்கனவே அந்த சமாதி இருக்கிறது. சிக்கந்தர் எப்படி மேல போனாரு? அங்க அவர் எப்படி அங்க போக முடிஞ்சது? இதெல்லாம் விளக்க வேண்டிய இடத்துல தமிழ்நாடு அரசு இருக்குல்ல. இவ்வளவு பெரிய 600 ஆண்டு கால வரலாற்றை என்ன சார் பண்றது? நம்ம அக்பர் தி கிரேட்ல தி கிரேட்டை ஈஸியா தூக்கிடலாம் பாட புத்தகத்துல இருந்து. ஆனா அக்பர் தி கிரேட் தானே, பாட புத்தகம்னா எளிதா தூக்கலாம். நடந்த வரலாறு நம்ம என்ன பண்ண முடியும்? இல்ல சார், இல்ல அலெக்சாண்டர் தி கிரேட் மட்டும் இல்ல, வீர சக்கரவர்த்தி, நம்முடைய சிவாஜி மராட்டிய மன்னன், அவனும் தி கிரேட் தான் சார். நிறைய இருக்காங்க சார். இல்ல அதை பத்தி நான் பேச வரல. படிக்கிற வரலாற்றுல என்ன வார்த்தை இருக்கும்? பாட புத்தகத்துல வார்த்தையை எளிதா தூக்கிடலாம், நடந்த வரலாற்றை அப்படியே திருப்பி போட முடியாது இல்லையா? சரி, நீங்க கேட்ட கேள்விக்கு அரசு பிரதிநிதியாக வந்திருக்காரு இல்லையா, அவரும் பதில் சொல்லட்டும்.